கைஸ், இப்போ வெல்கம் பேக். நம்ம இன்றைக்கி என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் ப்ளூ சட்டை மாறனோடது பார்த்தீங்கன்னா எக்ஸார்சிசம் தான் போட்டிருக்கு. எக்ஸார்சிசம் ரசில் க்ரோவின் யார் ஹாலிவுட் ஆக்டர். நம்மளுக்கு படத்தில் வர ஹாலிவுட் பேஸில் அவ்வளோ தெரியாது. அவர் தான் நடிச்சிருக்காப்புல. எக்ஸோர்சம் ரிவ்யூ ப்ளூ சட்டை மாறன் கொடுத்துருக்க இங்கிலீஷ் படத்துக்கு என்னெல்லாம் பிட்டு போடுறாரு, என்னெல்லாம் சொல்கிறாரு, எதெல்லாம் ஹாலிவுட் படத்துக்கே என்ன குறையெல்லாம் சொல்கிறாருன்னு நம்ம பார்த்துடலாம் வாங்க. இவர் ஹாலிவுட் படத்தை கொஞ்சம் தூக்கி தான் பேசுவார் எப்போலும். இந்த வாட்டி என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். 3, 2, 1. இயக்குனர் ஜோஷுவா ஜான் மில்லர் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற த எக்ஸார்சிசம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோ ஒரு நடிகர், அவர் ஒரு ட்ரக் அடிக்ட்டும் கூட. ஆனால் இப்போ இல்லை. அவர் ஒரு படத்தில் நடிக்கும்போது அவர்கிட்ட நடவடிக்கையில் சில மாறுதல்லாம் தெரியுது. மறுபடியும் அவர் ட்ரக் அடிக்ட் ஆகிட்டாரா அல்லது வேறு ஏதாவது அமானுஷ சக்தி அவர் ஆட்டி படைக்குதா அப்படின்னு அவரை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு இந்த படத்துடைய கதை. இந்த எக்ஸார்சிஸ்ட்டு, ஓமன், ஈவில் டெட் இந்த மாதிரி படங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், மதர் ஆஃப் ஆல் ஹாரர் ஃபில்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது போட்ட குட்டி எப்படி இருக்கணும், அதுக்கு ஒரு மினிமம் கேரண்டி இருக்கணும், ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கும், இந்த அளவுக்காவது அது இருக்கணும்ன்ட்டு. அப்படி நம்பி தான் அந்த படத்தெல்லாம் போய் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸார்சிஸ்ட் படத்தை எடுத்துக்கிட்டு அதில் தேவையில்லைன்ற சீன்லாம் வெட்டி தூக்கி போட்டுருப்பாங்களே குப்பத்தட்டில் என்ஜி ஷாட்ஸு, அதை பூரா எடுத்து ஒட்ட வச்சு ஒரு படம்னு எடுத்துருக்காங்க. உள்ளே போய் உக்காந்தா ஊமை குத்தி விட்டாங்க. படத்தில் ரசல் க்ரோவை வேறு கூட்டு வந்து நடிக்க வச்சுருக்காங்க. ரசல் க்ரோவெலாம் நடிக்கலாம், நம்ம போய் எதுக்கு இந்த படத்தை பார்க்க போகிறோம், இந்த ஊமை குத்தெல்லாம் வாங்க போகிறோம். இப்படி ஒரு குப்பை படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இது குப்பை படம்னு கூட சொல்லிட முடியாது, இதை ஒரு உப்புமா படம்னு தான் சொல்லணும். ஒரு ஹாலிவுட் படம்னா என்ன செலவு பண்ணி ஒரு படத்தை எடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரில் ஒரு வீடு மாதிரி ஒரு செட்டு போட்டிருக்காங்க, பேய் படம் எடுக்கிற வீடு மாதிரி. அது செட்டு பேய் படம் எடுக்கிற செட்டு அப்படின்னு தான் படத்திலே சொல்கிறாங்க. அதே போல் ஒரு ஹீரோவுக்கு ஒரு வீடுன்னு ஒன்று காட்டாங்க. இதுக்குள்ளே வச்சு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. வெறும் இருட்டுக்குள்ளே படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அவ்வளோ கேவலமாக இருக்குது படம். படம் தான் 5 லட்சத்தில் இருக்குன்னா, படத்தில் நடித்த ஒரு மூஞ்சி பார்க்க செய்யலை, அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சு. ஃபாதர்னு ஒரு கேரக்டர் கொண்டு வர்றாங்க. அது பார்த்தா சனிக்கிழமை சாக போகிற மாதிரியே ஒரு கேரக்டர். அதெல்லாம் கேரக்டர் அந்த ஹோல்டு பண்ணவே முடியல. படத்தில் பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரசல் க்ரோவு பேய் பிடிச்சி மரத்தில் முட்டி அழுவார். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு நீ அழுதுகிட்டு இருக்கிற, ஒன்றையை நம்பி பணத்தை போட்டு படம் பார்க்க வந்த நாங்கள் எங்கே போய் முட்டிக்கிறது? ஸோ பின் கமெண்ட் மூலமாக உடனே இந்த 1xBet இன்ஸ்டா செம இருந்துச்சு. ஹாலிவுட் படத்தை வழக்கமாக தூக்கி பேசுவார், எல்லாம் இந்த டைப் போட்டு வறுத்து எடுத்துட்டாரு. அப்போ ப்ளூ சட்டை மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருப்பார் போல். இவர் சொன்ன உடனே அந்த படம் பார்க்கணுன்னு தோண மாட்டேங்குது. அந்த மாதிரி செம்ம கலாய்ச்சிட்டாரு. ஓகே காய்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.